மாண்பு பேரவைத் தலைவர்களே, திருத்திய விடையை அளிக்க அனுமதி கோருகிறேன். சென்னை பெருநகரில் தியாகராய நகர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட வார்டு 141 உள்ள 57 தெருக்களில் 74,000 மக்கள் வசிக்கின்றனர். முத்துரங்கன் சாலைக்கு தென் சென்னை நீரேற்று நிலையத்திலிருந்து குடிநீர் தற்போது காலை 3 மணி முதல் காலை 6 மணி வரை வழங்கப்பட்டு வருகிறது. இப்பகுதியில் குடிநீர் கட்டமைப்புகளை மேம்படுத்த 24x7 முறையில் குடிநீர் நேரடியாக வீட்டு இணைப்புகளுக்கு வழங்க விரிவான திட்ட அறிக்கை ஒடிசா நீர் நிறுவனம் மூலமாக தயாரிக்கப்பட்டு வருகிறது. இந்த பணி முடியும் போது முத்துரங்கன் சாலை பகுதியில் 24 மணி நேரமும் குடிநீர் வழங்க வழிவகை செய்யப்படும். மேற்கண்ட வளர்ச்சிப் பணிகள் மேற்கொள்ளப்படும் போது அனைத்து தெருக்களிலும் சம அளவு குடிநீர் வழங்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். எனவே புதிய மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி கட்டுகிற அந்த அமைக்க வேண்டிய அவசியமில்லை என்று நம்முடைய அதிகாரிகள் சொல்லியிருக்கிறார்கள். எனினும் உறுப்பினர்கள் தேவைப்படும் என்று சொன்னால் அதை பற்றி ஆலோசிக்கலாம். மாண்பு பேரவைத் தலைவர்களே, துறையினுடைய அதிகாரிகள் ஒரிசா நிறுவனத்தோடு ஆலோசித்து 24 மணி நேரம் தண்ணி கொடுப்பதற்காக ஒரு திட்டத்தை விரிவான திட்ட அறிக்கையை தயார் செய்து கொண்டிருக்கிறார்கள். இவர் மாண்பு உறுப்பினர்கள் நீண்ட காலமாக அந்த பிரச்சனை இருக்கிறது என்று சொல்கிறார்கள். எனவே மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி அவசியம் தேவைப்படும் பட்சத்தில் உடனடியாக அந்த தொட்டியை அவங்களுக்கு கட்டி தரப்படும். அது ஒன்றும் பெரிய அவசியம் இல்லை. உடனே அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டு மாண்பு முதலமைச்சருடைய அனுமதியை பெற்று மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி கட்டப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்பு பேரவைத் தலைவர்களே, மாண்பு முதலமைச்சர் அவர்கள் இந்த ஆண்டு வடசென்னை வளர்ச்சி திட்டத்தின் கீழ் மெட்ரோ டிபார்ட்மெண்ட்டுக்கு சென்னை குடிநீர் வழங்கல் துறைக்கு கிட்டத்தட்ட 900 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து அந்த பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. தியாகராய நகர் பகுதியிலே கழிவுநீர் கலப்பதாக இங்கு மாண்பு உறுப்பினர்கள் சொல்கிறார்கள். இன்றோ நாளையோ ஆணையரும் அதிகாரிகள் அங்கு சென்று என்ன அப்படி கழிவுநீர் எந்த இடத்தில் இருக்கிறதோ அதை உடனடியாக சரி செய்யவும், ரொம்ப பழுதுபட்ட குழாய்களாக இருந்தால் மாற்றவும், குடிநீரை நல்ல முறையில் கொடுப்பதற்குரிய அனைத்து முயற்சிகளும் உடனே செய்யப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்பு பேரவைத் தலைவர்கள், 2 நாட்கள் முன்பு மாண்பு உறுப்பினர் அவர்கள் சபையில் இல்லை என்று நான் கருதுகிறேன். ஏற்கனவே இந்த கேள்வி கேட்கப்பட்டு பிஎன்பட்டி பேரூராட்சிக்கு இந்த குழாய் அமைக்கின்ற பணி பொதுப்பணித்துறையினுடைய இடமாக இருக்கிறது. அவருடைய அனுமதி கேட்டு இந்த குழாய் பதித்து உடனடியாக தண்ணீர் வழங்கப்படும் என்று 2 நாட்கள் முன்பால் சொல்லியிருக்கிறேன். எனவே சேலத்திலே அது உடனடியாக செய்து தரப்படும். அனுமதியை பெற்று நிச்சயமாக செய்து தரப்படும். மருத்துவமனையில் தண்ணீர் பற்றாக்குறையாக இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார்கள். அதை கவனத்தில் கொண்டு அதிகாரிகளை அனுப்பி அதை எப்படி செய்ய முடியும் என்பதை அறிந்து அவர்களுக்கு தகுந்த பதில் சொல்லி விரைவாக செய்வதற்குரிய ஒரு மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி கட்டப்பட வேண்டும் என்று சொன்னால் கட்டப்பட வேண்டிய இடத்தில் அதை எப்படி அந்த எஸ்டிமேட் போட்டு கொண்டு வந்து செய்கிறதுக்கு 1 மாதம் 2 மாதம் ஆகிடும். எனவே அதை பற்றி முயற்சி எடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.